குரூப் 2A மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத சொல்லுங்கள். மெயின்ஸ் வந்து ஆக்சுவலி எனக்கு டிஸ்கிரிப்டிவ் OMR ரெண்டுமே தான், நான் 2A ரெண்டுமே தான் செலக்ட் ஆயிருந்தேன். பட் எனக்கு வந்து டைம் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸையும் பார்த்துட்டு எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ரெண்டுமே நான் வச்சேன்னா ரெண்டையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால நான் ஒரு இதுதான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். 2A மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுக்கான நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்து 2ல் எழுதிக்கலாம், அந்த டிஸ்கிரிப்டிவில் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2A தான் நான் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளெஜாக ஆரம்பித்தேன். 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் இருக்க ஜிஎஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இதில் வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிலிம்ஸை படித்தது ரிவிஷன் கொடுத்துட்டே வந்து அதுக்கப்புறம் நம்ம இதோடைய எக்ஸ்டென்ஷனாக என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்குது சிலபஸில் அப்படின்றத நம்ம கவர் பண்ணணும். நான் வந்து இன்ஸ்டியூட்டில் ஆக்சுவலி ஃபுல்லாகவே நான் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தேன், டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி எனக்கு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அந்த மெட்டீரியலை ஃபுல்லாகவே நான் படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் இன்னொரு விஷயம், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸில் நிறையா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து ஐயாச்சாமி அகாடமின்னு அந்த அகாடமியில் ஆக்சுவலி லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் கொடுப்பாரு அந்த சார். அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு டாபிக் வைஸ் வந்து அவர் செலக்ட் பண்ணி அதை வந்து தனித்தனியாக போட்டிருந்தாரு. ஸோ அந்த அகாடமியில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நிறைய நான் படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் நம்ம மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் படிக்கணும் ஆக்சுவலி. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஓரியன்டாக நமக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, என்ன சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத சேர்த்து தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். நம்ம ப்ரிலிம்ஸ் அப்படி கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தனி செக்ஷனாக எடுத்து லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டு போனால் கூட நம்மளால் அங்கே வந்து அட்டன் பண்ண முடியும். பட் மெயின்ஸில் வந்து நமக்கு ஃபஸ்ட்லேருந்தே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற அந்த ஒரு ஹேபிட் கொண்டு வந்துடணும். நம்ம அதை ரிலேட்டடாகவே இப்போ கரண்ட்டாக என்ன நமக்கு நடந்துட்டு இருக்குது அதை ரிலேட்டடாக இப்போ ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இப்போ செஸ் சாம்பியன்ஷிப் நடக்குது அப்படின்னாக்க அது ரிலேட்டடாக நம்ம வந்து சேர்த்து படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இப்போ ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அந்த ஸ்கீம் தமிழ்நாடு ரிலேட்டட் நிறையா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக வந்து நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் சைமல்டேனியஸாக ரெண்டுக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் சிலபஸில் இருக்கக்கூடியது அது ரெண்டையும் ரிலேட் பண்ணி தான் நம்ம மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ப்ரிலிம்ஸில் படிக்கிற அதே ஜிஎஸ் தான் இங்கேயும் படிக்க போகிறோம், அதே பாலிட்டி தான் இங்கேயும் படிக்க போகிறோம்னாலும் என்ன மாதிரியான டெப்த், இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெயின்ஸுக்கிட்ட கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டெப்த், அதுக்கு படிக்கிறதுக்கும் இதுக்கு படிக்கிறதுக்கும் என்ன வேறுபாடுன்றதை சொல்லுங்கள். ப்ரிலிம்ஸில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸை நம்ம ஓரளவு முடிச்சிட்டாலே ப்ரிலிம்ஸை நம்ம வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். பட் மெயின்ஸ் அப்படி கிடையாது. நம்ம அவுட் சோர்சஸ் நிறையா தேட வேண்டியது இருக்கும். லைக் வெங்கடேசன் புக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் நான் அதை தனியாலாம் வாங்கி படிக்கலை. நான் இன்ஸ்டியூட்டில் நான் ஜாயின் பண்ணதுனால அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் இருந்த மாதிரியே தான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அதை பற்றி ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டோம், சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த 5 to 11 ஆர்டிக்கல் சிட்டிசன்ஷிப் பற்றி இருக்கும். நமக்கு அது ரிலேட்டடாக படிப்போம். பட் அந்த இதெல்லாம் எந்த இயரில் கொண்டு வந்தாங்க, எப்போ வரைக்கும் எப்போ வந்துச்சு, இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு கொஞ்சம் இன்டெப்த்தாக அதை பற்றி படிக்க வேண்டியது இருக்கும் மெயின்ஸில். ஸோ அதுதானே தவிர வந்து சிலபஸில் அதை தாண்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிலிம்ஸில் உள்ள டாப்பிக்கை தாண்டியும் நிறையா சாப்டர்ஸ் வந்து மெயின்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி இதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் மெயின்ஸில் நம்ம படிப்போம். ஓகே, இப்போ நிறைய பேர்கிட்ட நான் உரையாடினதில் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அகாடமி போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அகாடமி ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் போடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அகாடமி போகிறதுல இப்போ நம்மளுடைய வெற்றியில் அகாடமியினுடைய பங்கு என்ன? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நம்மளை ஃபைன் டியூன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆக்சுவலி மெயின்ஸில் வந்து ஒரு OMR பேஸ்டு MCQ டைப்பில் இருந்தது 2Aல. ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் ஆக்சுவலி போனோம். ஃபஸ்ட்டு வந்து CBTன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதனால் கம்ப்யூட்டர் மோட்டர்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் மாற்றிட்டாங்க, இல்லை OMRன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்டியூட்டில் எனக்கு என்ன படிக்கிறதுன்னு ஐடியா கிடையாது. ஸோ மெயின்ஸ் புதுசாக ஒரு சிலபஸ் வருது, ஸோ நிறையா இருக்குது, நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாத போது அந்த இடத்துல நமக்கு வந்து இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணும், நம்ம இதுதான் ஓகே, நம்ம இதெல்லாம் படிக்கணும், நம்ம சோர்ஸஸை தேடி படிக்கிறதுக்கும் அவங்ககிட்ட ஒரு கைட்லைன் வாங்கி படிக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு டைம் ரொம்ப கிடையாது எனக்கு சோர்ஸஸ் தேடுறதுக்கு. ஸோ அவங்க கொடுக்குறத மியராக நான் அப்படியே வந்து ஓகே இதை நம்பி நம்ம படிக்கணும் அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன். இன்னொன்று, நம்ம ரொம்ப சோர்ஸஸும் தேடக்கூடாது. நிறைய இன்ஸ்டியூட்லேருந்து வாங்கி இல்லை நம்மளும் நிறையா தேடி நம்ம சோர்ஸஸை தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க அதிலே நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும்.
நம்ம ஒரு இதை நம்பி நம்ம ஓகே நம்ம அவுட் சைட் சோர்ஸ் தேடுறோம்னா இந்த சோர்ஸ் கரெக்டாக இருக்கும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சோர்ஸை மட்டுமே நம்ம வச்சு படிக்கணும். ரொம்ப ஓவராக நம்ம வந்து நிறைய தேடி நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா தேடுதலே நம்மளோட டைம் நிறையா வேஸ்ட் ஆகிடும். ஓகே. இப்போ நீங்கள் படிக்கும்போது ரீசனிங் வந்து 40 கேள்விகள் இருந்தது இல்லையா? இப்போ 50 மாற்றிருக்கிறாங்க. இப்போ ரீசனிங் 40 அப்படின்னும்போது மேக்ஸ் ஏற்கனவே நிறைய நேரம் எடுக்கும். அப்போ மேக்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரி அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்க, எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், ரீசனிங் ஆக்சுவலி ஒரு டைம் கன்சியூமிங் ஒரு பார்ட் தான். ஏன்னா ஆப்டிடியூட்னா நமக்கு ஃபார்முலா இருக்கும், டக்குன்னு போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். பட் ரீசனிங் அப்படி இல்லை, அவங்க என்ன ஒரு ட்ரிக் வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் தான் கொடுக்கணும். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ரீசனிங்க்கு ஒரு 50 மார்க்ஸ்ன்றது ஒரு அட்வான்டேஜும் கூட. ஆக்சுவலி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டைம் கன்சியூமிங் ஆகும், அதே நேரத்தில் ஈஸியாகவும் நம்மளால் அந்த 50 கொஷின்ஸை போடவும் முடியும். ஸோ அதனால் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நம்ம வந்து நமக்கு டெஸ்ட்டில் நம்ம போடுறதாகட்டும், நிறையா கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு ஒரு மாடலில் ஒரு 10 சம்ஸ் ரீசனிங் குயிக்காகவே நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நிறைய வந்து போட ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ப்ராக்டிஸ்லேயே அந்த ஒரு ஸ்பீடும் சரி அந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஏதோ இந்த மெத்தடில் ஏதோ ஒன் ஆஃப் த மெத்தட்ஸில் தான் நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் வரப்போகுது. ஸோ நம்ம மார்க்கில் நம்ம ப்ராக்டிஸில் எவ்வளோ கொடுக்குறோமோ அது அவுட்புட் வந்து நமக்கு எக்ஸாம் ஹாலில் நமக்கு தெரியும். இப்போ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாஸ்ட் சிலபஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஒரு கடல் மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் எங்கேருந்து வரும் அப்படின்னே ஒரு எப்படி சொல்கிறது, கெஸ் பண்ணவே முடியாத ஒரு இது இல்லையா? இப்போ ஜிஎஸ் இப்போ 150 கேள்விகள் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் எப்படி படிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். ஆமாம், ஆக்சுவலி வந்து ஜிஎஸ் வந்து நமக்கு எங்கேருந்து வருது, எந்த டைப் ஆஃப் கொஷின் வருது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தான். பட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இப்போ என்னென்னா நமக்கு கொஸ்டின் வந்து இந்த யூனிட்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது ஒரு க்ளூ மாதிரி தான். எங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லலாம் வந்து தெரியாது, நாங்களாம் அசியூம் பண்ணி தான் படித்தோம். பட் இப்போ இதுலேருந்து கொடுத்துட்டதுனால நம்ம வெயிட்டேஜ் அதில் கொடுத்துட்டு ஓகே இந்த பார்ட் நம்ம இவ்வளோ இந்த ஒரு 5 யூனிட்ஸ் முடித்தோன்னா இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதில் வந்து நம்ம மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு யூனிட் எடுத்தோம் அப்படின்னாக்கா இதில் இந்த இத்தனை கொஷின்ஸ் இருக்குது கேட்க போகிறாங்க. ஸோ இதை வந்து நமக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த சாப்டரை படிக்கணும். எது கம்மி வெயிட்டேஜ் இருக்கோ அதை கம்மியாக நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அதை ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கலாம். அண்ட் இது இப்போ ஆக்சுவலி குரூப் 1 ஸ்டாண்டர்டு கொண்டு வந்துட்டாங்க, குரூப் 2மே. ஏன்னா லாங்குவேஜ் இல்லாததுனால ஜிஎஸ்க்கு கொஞ்சம் நம்ம ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். நாங்கள் மெயின்ஸ் படிக்கும்போது லாங்குவேஜ் ஜிஎஸ் ரெண்டுமே வந்து வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம ஜிஎஸ்ன்னும் பொழுது நம்ம மார்க்ஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு இவ்வளோ ஓகே டார்கெட் இவ்வளோ வச்சுட்டு நமக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்கணுமோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்து கம்மி மார்க்ஸ் தான் கொஞ்சம் நமக்கு டைம் கம்மியாக ஒதுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் இல்லையா? அப்போ எழுதும்போது அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஆக்சுவலி ஃபஸ்ட் பேட்ச்னாலுமே எங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து எம்சிக்யூ மாதிரி தான் இருந்து, ப்ரிலிம்ஸில் எம்சிக்யூ கொஷின்ஸ் தான். ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம 2Aலையும் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை, டஃப்பாலாம் இல்லை அந்த இடத்துல. ஸோ OMR பேஸ்டு தான் இருந்ததுனால நாங்கள் அதே மாதிரி தான் நான் வந்து ஆக்சுவலி ஹேண்டில் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் நம்ம எப்படி எந்த மூடில் போனோமோ அதே சேமில் தான் வந்து அங்கே எனக்கு மைண்ட் செட் இருந்துச்சு. பட் என்னென்னா கொஸ்டின் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் என் மைண்டில் இருந்துச்சு. ஓகே டிஃபிகல்ட் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் எதிர்பார்க்கக்கூடாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே வரும், நிறைய அசர்ஷன் ரீசன் டைப்பில் வரும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் இன்டெப்த்தாகவே படிச்சுட்டு போயிருந்ததுனால எனக்கு அங்கே வந்து டைம் ஹேண்ட்லிங் தான் ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. ரீசனிங்க்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆச்சு. ஸோ ஒரு கொஸ்டின்லேயே ஸ்டக் ஆகாமல் டக்குன்னு நம்ம விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு ஜம்ப் ஆகிட்டு போயிட்டே இருந்தேன். அதனால் கொஞ்சம் என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சது. புதிதாக இப்போ மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரைலாம் சொல்லுவீங்க? 2A மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கு. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி வெறும் ஜிஎஸ் அண்ட் ரீசனிங் மட்டும்தான். ஸோ அதனால் 1 டே வந்து இதுக்கு ரீசனிங் வந்து 50 மார்க்ஸ் நமக்கு இருக்கிறது ஒரு அட்வான்டேஜும் கூட. நம்மளால் ஈஸியாக வந்து அந்த இதை வந்து முடிச்சிட முடியும், நமக்கு ஸ்கோர் பண்ணிட முடியும், ஸ்கோரிங் பார்ட் ஆக்சுவலி அது. ஸோ அதனால் 1 டேயில் வந்து கம்பல்சரி ஒரு 2 to 3 ஹார்ஸ் நம்ம வந்து ரீசனிங் வந்து நம்ம பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ரீசனிங்க்கு ஒதுக்கிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். அண்ட் ஜிஎஸ்சில் நம்ம ப்ரிலிம்ஸில் படித்ததோட எக்ஸ்டென்ஷன்றதுனால அதுக்கு கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சோர்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு இன்ஸ்டியூட்டை
நம்பி போகிறீங்க அப்படின்னா அது டெஸ்ட் பேட்ச் போட்டு அதை நம்பிட்டு போயிடணும். இல்லை நமக்கு நம்மளாலேயே முடியும்னு நினச்சோன்னாக்க நமக்கு என்னென்ன சோர்ஸஸ் நமக்கு ஓகே, இந்த மெட்டீரியல்ஸ் ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இதை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்பி படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம ரொம்ப தேடிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் மெயின்ஸில். ஏன்னா அது ஓரியன்ட் கொஸ்டின் ஸ்கீம்ஸு இதெல்லாம் டே பை டே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது நிறையா பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தாலே நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம்.